என்னங்க ம் பெசன் நகர்ல இன்டீரியர் ஒர்க் டெக்கரேஷன் நடக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. அப்புறம் கிச்சன்ல டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அப்படியே கொஞ்சம் யாருன்னு பாரு. சரி. மாமா, வாட் a சர்ப்ரைஸ். வாங்க உள்ள வாங்க. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கு. வெளியில கிளம்பிட்டு இருந்த போல இருக்கு. நீ கிளம்புறதா கிளம்பு. இல்ல பரவாயில்ல, நீங்க வாங்க. என்னங்க ஆ அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க. ஏய் வாங்க என்ன அர்ஜுன், எப்படி இருக்க? நல்லா இருக்குப்பா, உட்காருங்க. இந்தாம்மா பூ வச்சுக்கோ. நீங்களே வச்சு விடுங்க அத்தை. வா. என் பங்கு ஏதாவது தரவானாமா? இந்த ஆப் என்ன மாமியார் மிச்ச மருமகளா? ஆமா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களாம்மா? என்னம்மா பதிலையே காணோம்? நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா என் தங்கச்சியை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கா. எங்களுக்கு அந்த கவலை இருக்குமா? ஆனா என்ன பண்றது? ஆக்சுவலா தினேஷ் விஷயத்துல அர்ஜுன் தான் ஏதோ ஸ்டெப் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். நாங்க வந்ததே அதை பத்தி விசாரிச்சுட்டு போலாம் தான். சரிம்மா, நீங்க கிளம்பிட்டு இருந்தீங்க, கிளம்பு. இல்ல மாமா பரவாயில்ல. உங்க 2 பேருக்கும் டிஃபன் காஃபி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். நாங்க என்ன இந்த வீட்டுக்கு புதுசா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்புமா. மும்பைல எதுக்கு எடுத்துக்கிட்டு? என்னங்க மறக்காம டிஃபன் சாப்பிடுங்க. நீங்க 2 பேரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் இங்க இருந்து கிளம்புறீங்க. சரி. அரேத்த. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எதுக்குமா? அனிதா கிட்ட இவ்வளவு மாற்றம் தெரியுது. அந்த தினேஷ் விஷயம் என்னப்பாச்சு? நான் அதுல தலையிடலப்பா, ஒதுங்கிட்டேன். ஏன்? அந்த அபிராமி ஏதோ சதி பண்ணி ஸ்ரீனிவாசன் இந்த விவகாரத்துல உள்ள கொண்டு வந்துட்டான். என்னப்பா எல்லாத்துக்கும் அபிராமி தானா? அபிராமி இல்லைன்னா என் பழைய முதலாளி ஸ்ரீனிவாசன் எப்படிமா மாமா கிட்ட பழையபடி ஃப்ரெண்ட்லியா பழகுவாரு? அப்படியா? ஆச்சரியமா இருக்க. எப்படி மாமா வந்து சீனிவாசனும் ஒன்னா சேர்ந்தாங்க? அதான் இந்த மாதிரி ஆச்சரியத்துக்கு பின்னாடிலாம் அந்த அபிராமி தான் இருப்பா. சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கேஸ்ல சீனிவாசன் என்ன பண்ண போறாரு? பெரிய கிரிமினல் லாயர் பிரகாஷ அவர் தான் கூட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார். ஓ பிரகாஷா? அவர் வந்தா கேஸ் ஈஸி ஆயிடுமே. அது என்னமோ வாஸ்தவம் தான். அவர் வந்து ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணி திவ்யாவோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார். அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல தான் தினேஷோட ரிலீஸே இருக்கு. யார் மூலியமா நடந்தாலும் நல்லது நடந்தா சரிதானப்பா. அது சரிம்மா, ஆனா அந்த ஸ்ரீனிவாசன் திடீர்னு மாமா கூட உறவு கொண்டாடுறதா ஆபத்துன்னு சொல்ல வர. நீ சொல்றதெல்லாம் சரிடா. அந்த சீனிவாசனை பத்தி மாமாவுக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சேதானே கணத்துல விழுந்திருக்காரு. எல்லாம் உங்க மாமா பாத்துக்குவாரு. நீ முதல்ல டிபன் சாப்பிடுவா. என் மருமக டிபன் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கா. நீங்க எடுத்து வைங்க, வந்துடுறேன். நீங்க போய் உட்காருங்க. அந்த வாட்ச்மேனை கூப்பிடியா? யோ இங்க வாயா. சார் ஐயா கூப்பிடுறாரு. சார் இங்க குடியிருந்த திவ்யாமா பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த பொண்ணு கூட இப்ப இறந்து போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க அம்மா எதுவும் வந்தாங்களா? அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனடியா ஸ்டேஷனுக்கு வந்து நீ சொல்லணும். ஓகே? சரிங்க சார். ஓ இங்க வாயா. சார் வணக்கம் சார். இங்கதான் இருக்கியா நீ? மேல திவ்யா வீடு பூட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வேற யாரும் வந்தாங்களா? தெரியாது சார். உனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுல்ல? தெரியாது சார். ஒரு வாரமா ஊர்ல இல்லீங்க. ஊர்ல இல்லையா? ஆமாங்க. நீங்க தான் குடியிருக்கியா? உன் பேர் என்ன? ரமேஷ் சார். இங்க குடியிருந்த திவ்யா அம்மா பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். எதுவுமே தெரியாது. ஏதாவது தகவல் கிடைச்சா என்கிட்ட வந்து சொல்லணும். எனக்கு எதுவும் இத தெரியாது பாருங்கம்மா, சார். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுமா. உங்களுக்கு தெரிஞ்சதை தெளிவா சொல்லுங்க.
தெரியாதுன்னு சொல்றப்போ எப்படி சார் தெளிவா சொல்ல முடியும்? ஓஹோ, ஆ. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தினேஷ் அடிக்கடி இங்க வருவாரு, அவங்களுக்குள்ள சண்டை வரும். அதை தவிர அந்த அம்மாவை பத்தி? தெரியாதுங்க, தெரிஞ்சா உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ. நீ இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி சார். ஹலோ சார். அடே வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. தேங்க்யூ சார். திவ்யா அம்மாவை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சதா? அந்த அம்மாவை பத்தி பல இடத்துல விசாரிச்சேன் சார். ஓகே. பட் நான் விசாரிச்சதுல அந்த அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட்னு தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல, சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த அம்மா ஒரு ஆட்டோல ஏறி போயிருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவர் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்திருக்கிறார். மற்றபடி வேற எந்த தகவலும் கிடைக்கல சார். எப்படியும் அந்த அம்மா தன் மகளை தேடி வரணும். பட் இதுவரைக்கும் வரலையே சார். சோ அவங்க உடம்புக்கு ஏதோ ஆயிருக்கணும். ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்கொயர் பண்ணுங்க. எஸ் சார். குறிப்பா கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல கேளுங்க. டிவில அனௌன்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நோ தேங்க்ஸ் சார். நீங்க சட்டத்தை காக்க பாடுபடுறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் நாங்களும். அது மட்டும் இல்ல சார், உங்களோட சீனியாரிட்டிக்கு உண்டான மரியாதை தான் இது. தேங்க்யூ வெரி மச். எந்த ஒரு மனுஷனையும் ஜெயில அடைக்கிறது ரொம்ப ஈஸி, வெளியில கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்கோர்ஸ். உங்க கோஆபரேஷனுக்கு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நான் வர்றேன். வெரி குட். தேங்க்யூ. வெல்கம். டேய், திவ்யா அம்மாவோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும். அந்த அம்மா திரும்ப வீட்டுக்கு வந்தாங்களா? எந்த ஊர்க்காரங்க? அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? இப்ப எங்க இருக்காங்க? எல்லா விவரமும் எனக்கு வேணும். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி விசாரி. சரிங்கண்ணா. ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுங்க. எங்க போறீங்க? யாரை பார்க்கணும்? திவ்யாவோட அம்மாவை பார்க்கணும். அப்படி இல்லைங்க, யாரும் கிடையாது. போலீஸ் கூட வந்து விசாரிச்சு போயிருக்காங்க. என்ன கூட ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. ஒரே தொல்லையா இருக்கு. அவங்கள பார்க்கணுங்கிறீங்க, நீங்க யாரு? அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். ஒருவேளை ஊருக்கு போயிருப்பாங்களோ? ஊரா? அதுங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஜாதி ஜனம் கூட வரல. எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறீங்க. அப்படியா? சரி வரேன். யோ வாயா போலாம். ஆள் ஆளுக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு பதில் சொல்றதே வேலையா போச்சு. இந்த மாசத்தோட இந்த வேலையை விட்டு தொலைச்சிட வேண்டியதுதான். வேற வேலையை பார்த்து போக வேண்டியதுதான். அத்தை, நீங்க எதுவுமே சாப்பிடலையே. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, எனக்கு எதுவுமே சாப்பிடணும் போல தோணல. அப்பா ஃபோன் பண்ணார் அத்தை. என்னம்மா சொன்னாரு? போலீஸ் கிட்ட சொல்லி திவ்யாவோட அம்மாவை லாயர் பிரகாஷ் தேட சொல்லியிருக்காராம். அவங்கள நினைச்சாதாம்மா ரொம்ப பாவமா இருக்கு. ஒரே பொண்ணு, அந்த அம்மாவுக்கு கேன்சர் வேற. கடவுளே.
சுவாதி. திவ்யாமா, அம்மா வாங்கம்மா. இப்பதாம்மா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு 100 ஆயுசுமா. எனக்கு ஆயுஸ் எல்லாம் அதிகமா வேண்டாம்மா. போய் சேர்ந்தா போதும். வாழ வேண்டிய என் பொண்ணே போய் சேர்ந்துட்டா. ஐயோ, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இருக்கேன். உங்க பொண்ணா என்ன நினைச்சுக்கங்க. அம்மா, உங்களுக்கு நாங்க ஆறுதல் சொல்றதா இல்ல நீங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்றதானே தெரியலம்மா. போன உயிர் போயிடுச்சுமா. அது இனிமே திரும்பி வர போறது கிடையாது. ஆனா எனக்கு உயிர் கொடுத்த சுவாதியோட புருஷனை ஜெயில இருந்து மீட்கணும். அந்த கந்தவட்டி கும்பல் தாமா கொலை பண்ணிருக்கணும். அவனுங்களை சும்மா விடக்கூடாது. அம்மா, அந்த கந்து வெட்டிக்காரங்க திவ்யாவுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு போலீஸ்ல சொல்லிட்டாங்கம்மா. இல்ல இல்ல, இது பொய்ன்னு நான் யார்கிட்ட வேணாலும் வந்து சொல்றேன். தினேஷ் காப்பாத்ததா என் மக போராடினா. ஆனா இப்ப அவரே ஜெயில இருக்காருனா என் மக ஆத்மா சாந்தி அடையாது. நான் ரெடி. எந்த போலீஸ், எந்த கோர்ட்டு எங்க வந்து சொல்லணும் சொல்லுங்க. நான் வந்து சொல்றேம்மா. நான் வந்து சொல்றேம்மா. இருங்கம்மா, முதல்ல இந்த விஷயத்த எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். ஹலோ, திவ்யாவோட அம்மா சுவாதியை சந்திச்சிட்டாங்க. என்னது? திவ்யாவோட அம்மா சுவாதியை சந்திச்சிட்டாங்களா? ஆமா, இப்ப அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்கண்ணே. என்ன பண்றது? திவ்யா அம்மா கதையை முடிச்சிட்டுமா? இப்ப எதுவும் பண்ணிடாதீங்கடா. இப்ப எது பண்ணாலும் நம்மளுக்கு தானே சிக்கல் வர. நல்ல டைம் பார்த்து அவ அம்மாவை ஒரே அடிய போட்டு தரலாம்டா. வாங்க சார், உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர், இதுதான் திவ்யாவோட அம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. இவங்க டீடைல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை கோர்ட்லயும் சொல்லுவாங்க. நீங்க என்கொயரி பண்ணுங்க. நீங்க தான் திவ்யாவோட அம்மாவா? ஆமாங்க. இவ்வளவு நாளா எங்க போயிருந்தீங்க? அன்னைக்கு நானும் என் மகளும் ஊருக்கு கிளம்ப இருந்தோம். தினேஷ் கிட்ட சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதை நான் கொடுத்துட்டு வரேன்னு என் மக முதல்ல என்ன ஆட்டோ ஏத்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டா. நான் ரயில்வே ஸ்டேஷன் போய் ரொம்ப நேரம் ஆகியும் என் மக வரவே இல்லை. என் மக ஒரே அடியா போயிட்டான்னு அப்ப எனக்கு தெரியவே இல்லைங்க. அப்ப திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சு. யாரோ ஒரு புண்ணியவா என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. கண்ணு விழிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மக இறந்த செய்தியே எனக்கு கிடைச்சதுங்க. உங்க பொண்ண யார் கொன்னிருப்பான்னு உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் என்னங்க சந்தேகம்? தீர்மானமா சொல்றேன், என் மகளை அந்த கந்தவட்டி கும்பல் தான் கொண்டு இருக்கணும். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அவங்க சொல்றபடி எல்லாம் என் மக கேட்கல. அந்த தம்பி தினேஷ திவாலாக்கணும்னு அடிக்கடி மிரட்டி மிரட்டி கேட்டுட்டு போனாங்க. தினேஷ் கூட தான் உங்க மகளை மிரட்டி இருக்கான். வாஸ்தவம் தான். தன்னை கடனாளி ஆக்கிட்டாளேங்கிற கோபத்துலதான் அவர் அப்படி எல்லாம் பேசிட்டாரு. ஆனா என் மக செஞ்ச நல்லதெல்லாம் தினேஷ்க்கு தெரியாது. அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். என் உயிரை காப்பாத்தினவங்க புண்ணியவதி அவரோட பொண்டாட்டி தான். நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என் மகளை தினேஷ் கொலை பண்ணிருக்க மாட்டாரு. அந்த கந்தவட்டி கும்பல் தான் கொலை பண்ணிருக்கணும். உங்க பொண்ணு திவ்யா அங்க வேலையே பார்க்கலன்னு அவங்க சொல்றாங்களே. எங்க என் முன்னாடி வந்து சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். போதுமா இன்ஸ்பெக்டர்? இன்னும் ஏதாவது வேணுமா? வேண்டாம் சார். சரி, நான் பெயில் மூவ் பண்ணட்டுமா? டெஃபினட்டா. இந்த அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்டே போதும். நீங்க கோர்ட் மூலமா தினேஷ் ஜாமீன்ல எடுக்கலாம் சார். நான் அந்த ஃபைனான்ஸ் குரூப் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன். என்ன இருக்கே? சாட்டிஸ்ஃபைட்? தேங்க்யூ வெரி மச் சார். ஜீனு, வாங்க. உன் உதவியை மறக்கவே முடியாதுப்பா.
என்ன இருக்கே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? மருமகனை கோர்ட் மூலமா வெளியே எடுப்போம், அப்புறம் பாப்போம் வாங்க. இப்போ வந்துருவாங்க. எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கிய? என்னண்ணா அவர் இன்னும் வரல? தினேஷ் கண்டிப்பா வந்துருவாமா. அப்பா நிச்சயமா கூட்டிட்டு வந்துருவாரு. இப்பதான் எனக்கு அப்பா ஃபோன் பண்ணாரு. திவ்யாம்மா தினேஷ்க்கு சப்போர்ட்டா ஸ்ட்ராங்கா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம். கண்டிப்பா தினேஷ்க்கு ஜாமீன் கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. நல்ல நேரம் வரணுமே. கண்டிப்பா வரும். உங்க அண்ணன் ஒரு காரியத்துல இறங்கிட்டாருன்னா அதை முடிக்காம விட மாட்டாரு. இத்தனை வருஷமா ஒரு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே இல்லை. அப்படிப்பட்டவர் போயிருக்காருன்னா நிச்சயமா தினேஷோட தான் வருவாரு. ஆமா, இது வரைக்கும் போகாத இடத்துக்கெல்லாம் மாமாக்கு போக வேண்டியதாயிடுச்சு. எப்படியோ தினேஷ் வந்தா சரி. கொலைகேஸ்ல மாட்டினவங்க எல்லாம் கூட ஜாமீன்ல விடுவாங்களாக்கா? ரம்யா, இல்ல எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன்.